அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். மற்றவங்களோட எண்ணங்களை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு டெசிஷனுக்கு வரக்கூடாது. ஒரு டிராவலர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு ஊர்ல தங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஊர் வந்து எப்படிப்பட்ட ஊருன்ட்டு கேட்கிறாரு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்க, இங்க தங்குனீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் திருடிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இன்னொருத்தர் கேட்கிற, இந்த ஊர்ல வாழ மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க எந்த ஒரு ஹெல்ப் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னைய அந்த சைடுல கூட்டி போறேன்ப்பா, என்னை நம்பு. உன்னை நம்பி கன்ஃபியூஷன்ல அவர் என்ன செய்யறாரு, 2 நாள் தங்கி பாக்குறாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, நல்லா அன்பா இருக்கிறாங்க. குட்டி கதையில நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, பாசிட்டிவா அந்த ஊரை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, நெகட்டிவ் சொல்றாரு. மத்தவங்க என்னதான் சொன்னாலும் நம்மளோட எண்ணங்கள் சிந்தனை வந்து சரியா இருந்ததுன்னா, எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்டா. பாக்குற பார்வையும் பாசிட்டிவா இருக்கும். நம்ம கைட் பண்ணும் போது நம்ம கரெக்டா கைட் பண்ணுவோம்ன்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அவனை காப்பாத்துறதை விட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு மனுஷன் அவன் செத்த என்ன போயிச்சு, பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குற்றம் ஒன்னே கொண்டுருவேன். இரியா